அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கவிதாவுக்கு தூக்கம் வரவில்லை. டிவியில் ஓடிக்கொண்டிருந்த ஏதோ ஓர் அபத்தமான நாடகத்தில் பார்வை பதிந்திருந்தாலும் மனதில் எதுவும் பதியவில்லை. பதிந்திருந்தால் அலுப்பில் நிச்சயம் தூக்கம் வந்திருக்கும். அடுத்த சோஃபாவில் அமர்ந்து டிவியில் பதித்த பார்வையுடன் பாட்டி உட்கார்ந்திருந்தாள். பாட்டி எங்கே உட்கார்ந்தாலும் அப்படித்தான் ஒரு வெற்று பார்வையுடன் எதிரில் இருப்பதை பார்த்து கொண்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பாள். கவிதா எழுந்து டிவியை அணைத்தாள். ஏன் அணைத்தாய் என்று பாட்டி கேட்க மாட்டாள். உண்மையில் ஒரு சித்திரம் பார்த்து கொண்டிருந்த ஞாபகமே அவளுக்கு இருக்காது. பாட்டி தொடர்ந்து வாயை திறக்காமல் வெட்ட வெளியை பார்த்தாள். பாட்டி இப்படி பிரம்மை பிடித்தவள் போல ஆகி சுமார் எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கும் என்று கவிதா யோசனை செய்தாள். மலர் சித்தி செத்து போனதிலிருந்து இப்படி இருக்கிறாள். சித்தி இறந்து 30 வருடங்கள் ஆகின்றன. கவிதாவுக்கு சித்தியை நன்றாக நினைவிருந்தது. ரொம்ப அழகாயிருப்பாள். திடீரென்று வாந்தி பேதி எடுத்து செத்து போனாள். டாக்டரிடம் காண்பிக்காமல் கை மருந்து கொடுத்து சித்தியை சாகடித்து விட்டார்கள் என்று இப்போதும் அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கவிதாவுக்கு கோபம் வரும். இந்த குற்ற உணர்வினாலோ செல்லப்பெண் இறந்து விட்டாள் என்கிற அதிர்ச்சியினாலோ பாட்டிக்கு புத்தி பேதலித்து விட்டது. சதா பூஜை அறையில் முக்காடிட்டு அமர்ந்து கடவுளை நினைத்து பாட்டு படித்து கொண்டு உட்காருவது வழக்கமாயிற்று. வீட்டை பராமரிக்க தாத்தா ஒரு ஆளை அமர்த்த வேண்டி வந்தது. சித்தி செத்து போகும்போது கவிதாவுக்கு 10 வயது. அந்த சாவு கவிதாவுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவளை முழுக்க முழுக்க வளர்த்தது சித்திதான். கவிதாவின் அம்மாவுக்கு எப்பவும் ஏதேனும் வியாதி. சிடுசிடுத்து கொண்டே இருப்பாள். சித்திக்கு குழந்தைகள் கிடையாது. அதோடு கோபமே வராது. அசாத்திய பிரியம் காண்பிப்பாள். சிரிக்க சிரிக்க கதைகள் சொல்வாள். அழகும் இளமையும் சிரிப்புமாக இருந்த சித்தி அப்படி திடீரென்று ஒரு நாள் வாந்தி பேதியில் இறந்து போன போது இதற்கு பதில் எப்போதும் வியாதி என்று சொல்லிக் கொண்டு சிடுசிடுக்கும் அம்மா செத்து போயிருக்கலாமே என்று கூட கவிதாவுக்கு தோன்றும். சித்தி செத்து போகும்போது பாட்டிதான் அருகில் இருந்தாள். அந்த வினாடியிலிருந்து ஒருவருடனும் பேசவில்லை. சித்தப்பா ஊருக்கு கிளம்புவதற்கு முன் பாட்டியிடம் சொல்லிக் கொண்டு போக வேண்டும் என்று கூடத்தில் வெகுநேரம் காத்திருந்தார். பாட்டி வெளியில் வரவில்லை. சித்தி இறந்த பிறகு பாட்டியும் மௌனமாகி போனதில் வீட்டில் சிரிப்பும் பேச்சும் இல்லாமலே போய்விட்டது. எத்தனை வருடத்து கதை இது! இன்றைக்கு திடீரென்று தாக்குவது வேடிக்கைதான். இன்னமும் மடியின் மீது கிடந்த இன்றைய மத்தியானம் தபாலில் வந்த அந்த கடிதம் அவளுள் வினோத உணர்வை ஏற்படுத்தியது. இதை பற்றி பாட்டியிடம் சொன்னால் பாட்டி புரிந்து கொள்வாளா? கவிதா யோசனையுடன் பாட்டியை பார்த்தாள். பாட்டி ஊமை இல்லை. மிக அவசியமான வார்த்தைகளை இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் குடும்ப பேச்சோ அக்கம் பக்கத்து பேச்சோ பேசுவதில்லை. கடந்த 10 வருடங்களாக, அதாவது கவிதா தன் கணவனிடமிருந்து பிரிந்து வந்ததிலிருந்து பாட்டி அவளுடன் தான் இருக்கிறாள். அவளும் எந்த வகையிலாவது பாட்டியை பேச்சில் ஈடுபடுத்த வேண்டும் என்று பார்ப்பாள். முன்னைக்கு இப்போது பாட்டி எவ்வளவோ பரவாயில்லை. அவள் பேச்சை புரிந்து கொண்டு 1-2 வார்த்தைகளில் பதில் சொல்கிறாள். ஆனால் தானாக எந்த பேச்சும் பேச மாட்டாள். டிவி இருந்த திசையின் சுவரில் இருந்த பள்ளியை பாட்டி தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தாள். பாட்டி தூக்கம் வருதா என்றாள் கவிதா மெல்லிய குரலில். இல்லை என்னும் வகையில் பாட்டி தலையை அசைத்தாள். பாட்டி, இன்னைக்கு தபால்ல எனக்கு ஒரு உயில் வந்திருக்கு. பாட்டி சலனப்படாமல் ஒரு கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தாள். வசந்த் சித்தப்பாவை ஞாபகம் இருக்கா? மலர் சித்தியுடைய கணவன். அவர் எனக்கு தன் சொத்திலே ஒரு பங்கை எழுதி வச்சிருக்கார். பாட்டியின் கைகள் சட்டென்று விரைத்து கொண்டன. கண்கள் அகல விரிந்தன. கவிதாவுக்கு பாட்டியின் பார்வை வினோதமாக இருந்தது. பெண்ணின் நினைவு இன்னும் எத்தனை ஆழமாக இருக்கிறது என்று வியப்பு ஏற்பட்டது. நான் சொன்னது புரிந்ததா என்றால் மறுபடியும். அந்த சொத்து வேண்டாம் உனக்கு என்றால் சாதாரணமாக. கவிதாவுக்கு வியப்பாக இருந்தது. இத்தனை சத்தமாக பாட்டி தன் அபிப்பிராயத்தை கடந்த 10 வருடங்களில் சொன்னதில்லை. ஏன் பாட்டி என்றால் வியப்பு அடங்காமல். பாட்டியிடமிருந்து பதில் வரவில்லை. திரை விழுந்து விட்டார் போல் இருந்தது. பாட்டி இந்த உலகத்திலே இல்லை.
கவிதா சோர்வுடன் எழுந்தாள். தபாலை ஒரு கையில் வைத்தபடி இன்னொரு கையால் பாட்டியின் தோளை பற்றி, படுத்துக்கோங்க பாட்டி, நேரம் ஆச்சு என்று சொன்னாள். சற்று முன் அவளுடன் ஏதும் பேசிய நினைப்பே இல்லாமல் பாட்டி எழுந்து தன் அறையை நோக்கி நடந்தாள். பாட்டியை படுக்க வைத்துவிட்டு கவிதா தன் அறைக்கு சென்றாள். மீண்டும் ஒரு முறை அந்த உயிலை பார்த்தாள். கிட்டத்தட்ட 2 லட்சம் அவளுக்கு கிடைக்கும். உயிலின்படி வந்தால் சௌகரியமாக இருக்கும்தான். மாடியை கட்டி முடிக்கலாம். ஆனால் வசந்த் சித்தப்பாவுக்கு திடீரென்று என் ஞாபகம் எப்படி வந்தது என்று ஆச்சரியம் ஏற்பட்டது. மலர் சித்திக்கு அவள் மேல் ரொம்பவும் பிரியம் என்ற காரணமாக இருக்கலாம். மலர் சித்தி செத்துப்போன பிறகு வசந்த் சித்தப்பா வேறு கல்யாணம் செய்து கொண்டார். இந்த குடும்பத்தோடு பிறகு சம்பந்தமே இல்லாமல் போயிற்று. அவருக்கு 2ஆம் மனைவியின் மூலம் 2 குழந்தைகள் உண்டு. செத்துப்போன முதல் மனைவியின் அக்கா பெண்ணிற்கு 30 வருடங்கள் கழித்து எதற்கு சொத்து கொடுக்க வேண்டும்? சித்தப்பாவை சுமாராகத்தான் கவிதாவுக்கு நினைவிருந்தது. சித்திக்கு ஏற்ற அழகில்லை. குட்டையாக தடிமனாக இருப்பார். அதிகம் பேச மாட்டார். பணவசதி உள்ளவர். இன்னமும் அவருக்கு சித்தியின் நினைவு இருப்பதனால்தான் தமக்கு சொத்து எழுதி வைத்திருக்கிறார் என்று தோன்றியது. அந்த சொத்து வேண்டாம் உனக்கு என்ற பாட்டியின் வார்த்தையை நினைத்து சிரிப்பு வந்தது. பாட்டிக்கு சித்தப்பாவின் மேல் இன்னும் கோபம் இருப்பது வேடிக்கையாக இருந்தது. நல்ல டாக்டரை அழைத்து வந்து மனைவிக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்று கோபம். மனைவி இறந்த 2 மாதங்களில் மறுமணம் செய்து கொண்டாள் என்கிற கோபம். அது இன்னுமா இருக்கும்? இந்த உயிலை பற்றி நாளைக்கு அப்பா அம்மாவிடம் சென்று காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தபடி கவிதா படுத்து கொண்டாள். அவளுடைய விவாகரத்தை முழுக்க முழுக்க ஆதரித்து அதிக வார்த்தைகள் பேசாமலேயே தைரியம் அளித்தது பாட்டிதான். அவளுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தான். அதீதமாக குடித்து கவிதாவை கேவலமாக நடத்தினான். ஒரு நாள் அவள் பாட்டியிடம் வந்து அவள் மடியில் முகத்தை புதைத்து அழுதாள். கனவில் பேசுபவளைப் போல் பாட்டி சொன்னாள், அவனை விட்டுட்டு வந்துவிடு. வார்த்தைகளில் ஓர் அவசரமும் தீவிரமும் தொனித்தன. தைரியமே இல்லாமல் 30 வயது வரை வாழ்ந்தவளுக்கு பாட்டியின் வார்த்தைகள் திடீரென்று கண்ணை திறந்தாற் போல் இருந்தன. அன்றைக்கு பிடித்த பிடிவாதத்திலிருந்து அவள் விலகவே இல்லை. விவாகரத்துக்கு மனு போட்ட கையுடன் மேல் படிப்பை தொடர்ந்தாள். குழந்தைகள் இல்லாதது சௌகரியமாக போயிற்று. விவாகரத்தான கையுடன் வேலையும் கிடைத்து விட்டது. அப்பா அவளுக்காக வைத்திருந்த சிறிய வீட்டில் பாட்டியுடன் குடித்தனம் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இன்று நான் நிம்மதியாக இருப்பதற்கு பாட்டியின் அறிவுரைதான் காரணம். இன்று திடீரென்று அவளது வாயிலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்குமா? புரிந்து கொண்டு சொல்லி இருப்பாளா? தான் வாயை திறந்து எதுவும் ஆகப் போவதில்லை என்கிற சமயத்தில் பாட்டி வாயே திறக்காமலும் இருந்திருக்கிறாள். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பாட்டி தன் அபிப்பிராயத்தை சொல்லவில்லை. இனிமேல் எதற்குமே பாட்டி அபிப்பிராயத்தை சொல்ல மாட்டாள் என்று நினைத்திருக்கையில் பாட்டி இன்று நறுக்கென்று பேசியது வியப்பாக இருந்தது கவிதாவுக்கு. காலையில் எழுந்ததும் அலுவலகத்துக்கு கிளம்ப வேண்டும் என்கிற அவசரத்தில் தபாலும் முந்தைய நாள் யோசனையும் மறந்து போயின. சமையலறை வேலையெல்லாம் முடித்து பாட்டிக்கு காலை ஆகாரத்தை கொடுத்து ஆபீஸுக்கு கிளம்புறேன் பாட்டி என்று அணைத்து கொள்ளும் போதுதான் மீண்டும் முந்தைய நாள் ஞாபகம் வந்தது. நான் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து திரும்பியதுமே அம்மா அப்பாவை பார்க்க போகலாம்னு இருக்கேன், போகலாமா என்றாள். சரி என்றாள் பாட்டி. பாட்டியை மீண்டும் அணைத்து கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு கவிதா வேலைக்காரியை கதவை தாளிட சொல்லிவிட்டு கிளம்பினாள். ஜடத்தை போல் தெரிகிறாளே தவிர பாட்டி இன்னமும் வீட்டு வேலைகளில் உதவியாகத்தான் இருந்தாள். 75 வயதிலும் திடகாத்திரமாக இருந்தாள். கவிதாவுக்கு எந்தவித பிரச்சனையும் அவளால் இருக்கவில்லை. அவளது மௌனமே கவிதாவுக்கும் அவளுக்கும் இடையே ஒரு ஆழமான பந்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதுவரை பாட்டியின் எந்த ரத்தின சுருக்க அபிப்பிராயத்தையும் ஏற்காமல் இருந்ததில்லை. வசந்த் சித்தப்பாவின் உயிலை பற்றி சொன்னால் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்படுவார்கள். அம்மா வந்ததை வேண்டாம் என்பானேன் என்பார்கள். ஆனால் பாட்டியின் தீர்மானமான வார்த்தைகள் மனசை குழப்பின. மாலையில் வீடு திரும்பிய போது பாட்டி பூஜை அறையில் இருந்தாள். தலையை முக்காடிட்டு அவள் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்யும் நிலை கவிதாவை நெகிழ்வித்தது. யாரும் அறியாத ஏதோ ஒரு வேதனை அல்லது பாரம் பாட்டியின் மனசை அழுத்துகிறது என்று தோன்றியது.
கவிதா முகத்தை கழுவிக்கொண்டு தேநீர் தயாரித்து குடித்து வெளியில் கிளம்ப தயாராகும் போது பாட்டியும் பூஜையை முடித்து வெளியில் வந்து கிளம்பலாம் கவிதா என்றாள். தன் வியப்பை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் கவிதா கிளம்பலாம் என்று புன்னகையுடன் செருப்பை மாட்டிக்கொண்டாள். இருவரும் அவளுடைய பெற்றோரின் வீட்டிற்கு சென்றபோது யாரோ புதியவர் அப்பாவுடன் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தாள். அம்மா அவளையும் பாட்டியையும் அழைத்து உட்கார வைத்து நலம் விசாரித்துக் கொண்டிருக்கையில் அப்பா அந்த ஆளிடம் தீவிரமாக தலையை அசைத்து, என்னை விடு கிஷோர், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றார். நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு ஆர்வம் கிடையாதா என்றார் கிஷோர். இதெல்லாம் தவறான காரியம், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றார் அப்பா. இவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கவிதாவுக்கு குறுகுறுத்தது. தவறென்ன இதில்? ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆன்மீக ஆராய்ச்சி என்று வைத்துக் கொள்ளேன் என்றார் கிஷோர். ஆன்மீகத்திற்கு இது வழியில்லை என்றார் அப்பா கண்டிப்பாக. முன்னோர்கள் நீ கூப்பிட்ட குரலுக்கு வந்து விடுவார்கள் என்பதையும் நான் நம்பவில்லை. யார் கூப்பிட்டாலும் வந்து விடுவார்கள் என்று நான் சொல்லவில்லையே. என் குரல் அவர்களுக்கு கேட்கிறது என்று சொல்கிறேன். நீ அதை வேறு எங்காவது நிரூபித்துக் கொள் போ என்றார் அப்பா கடுமையாக. கவிதா சட்டென்று எழுந்தாள். நீங்கள் எதை பற்றி பேசிக் கொள்கிறீர்கள் அப்பா என்றாள் ஆர்வத்துடன். அப்பா இருவரையும் அறிமுகப்படுத்திவிட்டு அடுத்த தெருவில் இருக்கிறான் கிஷோர். ஏதோ பிளான் செட்டாம், முன்னோர்களை கூப்பிடுகிறானாம். யாரையும் கூப்பிட்டு எனக்கொன்றும் ஆக வேண்டியதில்லை என்கிறேன் என்றார் அப்பா அலுப்புடன். சட்டென்று பொறி தட்டினார் போல் இருந்தது கவிதாவுக்கு. அப்பாவின் கோபத்தை சட்டை செய்யாத நிதானத்துடன் உட்கார்ந்திருந்த கிஷோரை பார்த்து, எனக்கு ஆர்வம் இருக்கு என்றாள். என்ன கவிதா இது என்று அப்பா அதட்டினார். இதெல்லாம் சுத்த பித்தலாட்டம், படிச்சவ நீ இதை நம்பலாமா? என்ன நடக்குன்னு பார்க்கலாம்ப்பா, நம்பணும்னு கட்டாயம் இல்லையே. அவளுடைய வெகுநேர கெஞ்சலுக்கு பிறகு அப்பா அரைமனதுடன் ஒப்புக்கொண்டார். சரி, உனக்கு யாரோடு பேசணும்? மலர் சித்தியோடு. அப்பா சிரித்தார். அவ செத்து போய் 30 வருடமாச்சு, அவளை பூமிக்கு இழுக்க போறியா? எத்தனை வருடமானால் என்ன, நோ ப்ராப்ளம் என்றார் கிஷோர். இங்கேயே செய்வோமா என்றார் தயாராக கையை தட்டியவுடன் மலர் சித்தி வந்து நிற்பாள் என்கிற நம்பிக்கை இருப்பவர் போல. கவிதாவின் பாட்டி இங்கே இருக்கிறாள், பாவம், அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உள்ளறைக்கு போவோம் என்றார் அப்பா. எல்லோரும் உள்ளே சென்றார்கள். கிஷோர் திரைச்சீலைகளை எல்லாம் மூடினார். எல்லாரும் வட்டமாக அமர்ந்ததும் கிஷோர் தியானத்தில் அமர்வது போல் அமர்ந்தார். கவிதாவின் கையில் ஆங்கில எழுத்துக்கள் அடங்கிய ஒரு தாளையும் ஒரு பேனாவையும் கொடுத்தார். சர்வ நிசப்தமாக இருந்தது. காரணம் புரியாமல் கவிதாவுக்கு மார்பு படபடத்து நெற்றி வேர்த்தது. யார் வந்திருப்பது என்றார் கிஷோர் அதட்டலாக. சரையல் என்று யாரோ பேனாவை கூட பிடிப்பது போல் இருந்தது கவிதாவுக்கு. கிடுகிடுவென்று வார்த்தைக்கு வார்த்தை பேனா தாவி ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் கொடுத்தன. நன்றாக இருக்கிறதே, என்னை கூப்பிட்டு விட்டு யார் என்று கேட்கிறாயே? நான் தான் மலர். நீதான் மலர் என்பதற்கு என்ன அத்தாச்சி? கூடத்தில் நீங்கள் தனியாக உட்கார்த்தி விட்டு வந்திருக்கிறீர்களே என் அம்மாவை, அவளை கூப்பிடுங்கள், அவள் புரிந்து கொள்வாள் உங்களை விட. அவரை தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை, அவருக்கு தாங்காது. நீதான் மலர் என்று தெரிந்து விட்டது. நல்லது, என்னை எதற்கு கூப்பிட்டீர்கள்? கவிதா கேட்டால், நீங்க இறந்ததிலிருந்து பாட்டியுடைய புத்தி பேதலிச்சு போச்சு, பேச்சே நின்னு போச்சு. ஏன்? சற்று நேரம் பேனா தயங்கிற்று. பிறகு விறுவிறுவென்று நகர்ந்தது. உண்மையை அம்மாவினால் தாங்கிக்க முடியல. எந்த உண்மை? நான் கொலை செய்யப்பட்டேன் என்கிற உண்மை. கவிதா அதிர்ந்து போனாள். பேனாவை உதற முனைந்தாள், முடியவில்லை. இது என்ன கதை? கதை இல்லை, உண்மை. என் கணவனுக்கு என் மேல் எப்பவும் சந்தேகம், என் அழகை கண்டு பொறாமை. ஆத்திரத்தில் கட்டாயப்படுத்தி விஷத்தை அருந்தச் செய்தார். நான் உண்மையை வெளியில் சொன்னால் அவள் நடத்தை சரியில்லை, அதனால் தற்கொலை செய்து கொண்டாள் என்று வெளியில் சொல்லப் போவதாக என்னை பயமுறுத்தினார். நான் சாகும்போது அம்மா மட்டும்தான் அருகில் இருந்தாள். என்னை அவள்தான் புரிந்து கொள்வாள் என்று அவளிடம் விஷயத்தை சொன்னேன். சொல்லியும் பிரயோஜனமில்லாமல் போய்விட்டது. அறையில் சர்வ நிசப்தமாக இருந்தது. கவிதாவின் கையில் இருந்த பேனா சோர்ந்து விழுந்தது. நெற்றியில் இருந்து ஆறாக நீர் வழிந்தது.
மேற்கொண்டு மலருக்கு பேச இஷ்டமில்லை என்று அவளுடைய உள்ளுணர்வுக்கு பட்டது. இது உண்மையாக இருக்குமா? பாட்டியின் மௌனத்துக்கு இதுதான் காரணமா? இனிமேல் இன்று எதுவும் கேட்க முடியாது, ஆவி கிளம்பி போய்விட்டது என்றார் கிஷோர். எழுந்து திரைச்சீலைகளை நகர்த்தி விட்டார். கவிதாவின் அம்மா முகம் பேயறைந்தார் போல் இருந்தது. இப்படியா என் தங்கை செத்து போனாள் என்றால் நம்ப முடியாதவளாய். அப்பா பெரிதாய் சிரித்தார். இந்த மாதிரி ஏமாளி பெண்கள் தான் சரி உன் வலையில் மாட்டிக்கொள்ள என்றார். இதோ பார் கிஷோர், இனிமேல் இங்கே வந்து எந்த குளறுபடியும் செய்யாதே. அப்பாவின் குரலில் கோபம் தொனித்தது. நிம்மதியா இருக்கிறவர்களை போட்டு குழப்பத்தான் இந்த விபரீத விளையாட்டெல்லாம். 30 வருடமா ஒரு சந்தேகமும் இல்லாம இருக்கிறவர்களை நீ வந்து குழப்புறது கிரிமினல் குற்றம். வசந்த் மகா மானஸ்தன், உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். அவனை பற்றி இப்படிப்பட்ட சந்தேகத்தை கிளப்புறேன்னு தெரிஞ்சா உன் மேல அவன் பிள்ளைகளே கேஸ் போடுவார்கள். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. கிஷோர் தோலை உலுக்கியபடி தாளையும் பேனாவையும் தூக்கி கொண்டு வெளியேறினார். கவிதாவும் அவளுடைய அம்மாவும் வாய் திறக்காமல் பிரம்மை பிடித்தார் போல் உட்கார்ந்திருப்பதை கண்டு அப்பா இறைந்தார். உங்களை போல இருக்கிறவங்களை ஏமாற்றத்தான் இப்படிப்பட்ட கும்பல் சுத்தி கொண்டிருக்கு. செத்து போனவனை எல்லாம் திருப்பி கூப்பிடுறது அத்தனை சுலபமான காரியம்னா போலீஸுக்கும் நீதிபதிகளுக்கும் ரொம்ப சௌகரியமாச்சே. பேசாம கூப்பிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாமே என்றார் பரிகாசமாக. ஃப்ராடு, சுத்த ஹிப்னாட்டிசம், இது வேற ஒண்ணும் இல்ல. மலருடைய ஆவிதான் அதுன்னு வச்சுக்குவோம். அதனால இப்ப என்ன லாபமாச்சு? வசந்த் பத்தி சந்தேகப்படுறதை தவிர கவிதா பதிலே சொல்லவில்லை. எழுந்து கூடத்துக்கு வந்தாள். பாட்டி இன்னமும் வெட்ட வெளியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று பாட்டியின் மௌனத்தையும் அபூர்வமாக சொல்லும் வார்த்தைகளுக்கும் பேத்தியின் விவாகரத்துக்கு அவள் பட்ட அவசரத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. அன்று இரவு சாப்பாடு முடிந்து வழக்கம் போல் டிவியை சற்று நேரம் பார்த்துவிட்டு படுக்க போகும் முன் பாட்டியின் கையை பிடித்து, வசந்த் சித்தப்பாவுடைய சொத்தை நான் ஒத்துக்க போறதில்லை பாட்டி என்றாள். அதுதான் சரி என்றாள் பாட்டி சாதாரணமாக. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.